வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன். நான் ஃபெடரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செஸ் என் கேமில் பான் பற்றி பார்க்க போகிறோம். அப்போஷன் வீடியோ இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். அதனோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இதில் ரூப் பான் எண்டிங்கை பற்றி பேச போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனல் பேஜில் 150க்கு மேலே வீடியோ இருக்குது. தேவையான வீடியோஸ் போய் பார்த்துக்குங்க. ஒயிட் டு பிளே. ஒயிட் கிங் வந்து C5 விளாட்றாங்க. பிளாக் கிங்கு C7 விளாட்றாங்க. அப்போஷன் இது வந்து வெர்டிக்கல் அப்போஷன் அல்லது ஃபைல் அப்போஷன் பேர். இந்த பானுக்கு பேர் ரூட் பான் பேர். இந்த ஃபைலில் பான் இருந்தாலும் ரூட் பான் தான். இந்த ஃபைலில் பான் இருந்தாலும் அதுக்கு பேர் ரூட் பான் தான். இப்போ கிங் அப்போஷன் வரனால கிங்கால் இந்த B6 ஸ்கொயர் போக முடியாது. B5 இவங்க மறுபடியும் அப்போஷன் போயிடுறாங்க. அதாவது இந்த பானை ரீச் பண்ண விடாமல் தடுக்கிறது. இப்போ A5 B8 இவங்க அப்போஷன் வராங்க. இந்த ஸ்கொயருக்கு போகக்கூடாது. இந்த ஸ்கொயருக்கு போனாலும் இந்த கேமில் ட்ரா தான் வரும். ரெண்டையும் வித்தியாசத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிங் இங்கே போகிற மாதிரி பார்ப்போம். கிங் இங்கே போகுது. பான் புஷ். கிங் இங்கே வருது. பான் புஷ். கிங் இங்கே போகுது. இப்போ இந்த கிங் இந்த ஸ்கொயருக்கு வந்தால் இந்த பான் போயிடும். ஸோ இந்த கிங் இங்கே தான் வரணும். இப்படி வந்தால் இந்த பொசிஷன் வந்து ஸ்டேல்மேட்டும் போகுது. ஸ்டேல்மேட்டுன்றது கிங் எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. அதே நேரத்தில் அரஸ்டாக உள்ள இருக்கும். அதாவது நோ லீகல் மூவ். இந்த பொசிஷனுக்கு பேர் வந்து ஸ்டேல்மேட்னு பேர். இது இன்னொரு பொசிஷன் பார்ப்போம். இதே இதை வச்சு இன்னொரு பொசிஷனில் பார்ப்போம். King C7, King C5, King B5, King B8, King B6, King C8, King C7. இப்படி உள்ளே போனாலும் இந்த ரெண்டு ஸ்கொயர், இது கீ ஸ்கொயர், இந்த ஸ்கொயரை வந்து உட்காந்துப்பாங்க. பான் புஷ். இப்போ இவங்க வெளியில் வந்து அவங்க உள்ளே போகணும். இந்த கிங் இப்படி வெளியில் வந்து உள்ளே போயிடுவாங்க. அதனால் வெளியில் வர மாட்டாங்க. இங்கே பான் புஷ். இங்கே கிங் C7. இப்படி ரெண்டு ஸ்கொயர் தான் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே 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 வரும்போது அவங்க இந்த பான் புஷ் பண்ணாங்க. கிங் C8 மூவ் பண்ணி இந்த கிங்கை உள்ளே லாக் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த கிங்கால் விளையாட முடியாது. ஒயிட்டால் இந்த பானை மூவ் பண்ண முடியாது, கிங் மூவ் பண்ண முடியாது. இந்த பொசிஷன் வந்து ஸ்டேல்மேட் பொசிஷன். முதல்ல வந்து இந்த கிங் உள்ளே இருந்தது. இப்போ அந்த கிங் உள்ளே இருக்குது. ரெண்டு கிங்குமே உள்ளே போய் மாட்டிக்கிட்டால் அது ஸ்டேல்மேட் பொசிஷனில் தான் அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.